ஒரு ஆள் எனக்கு கம்பெனிக்கு இருக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளை மரணத்தை சும்மா சர்வசாதாரணமா அப்படி பார்க்கணும். 141 பாரு பார்த்தான் பாரு மரணத்தை. 2.5 மணி நேரமா அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா, என்னடி இது துபாயும் வரல, மேல இருந்து பார்த்தா ஏர்போர்ட் தாண்டி தெரிஞ்சு திருச்சிக்கு மேலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறோமே. அந்த நேரத்தில் எவனாவது பைலட்டு கிட்ட போய், சார் ஒரு 50 ஏக்கர் எழுதி வைக்கிறேன், சரியா போய் இறக்கிடியா, உயிரோட இறக்கியான்னு சொல்லியிருப்பானா? சார் எனக்கு 2-3 பொண்டாட்டி, சார் சாரி இருக்குதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பானா? எவனா பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட பேசியிருப்பானா? இப்ப நீ சொல்ல, இப்போ ஒரு குண்டு இருக்குது இங்க, இப்ப நான் அழுத்தினா அது வெடிக்கும். நீங்க யாராவது பக்கத்தால கிட்ட பேசுவீங்க, ஒரே ஆக்ஷனா தான் இருக்கும். அத்தாடி எப்ப அமுக்குவானோ தெரியலையடி. சின்னனெல்லாம் அங்கதான் போகணும், யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க, நீங்களாகவே பேசிக்குவீங்க. பார்த்துருக்கீங்க? நீயா வேதனையா அப்படியே உள்ள அனுபவிச்சுக்கிட்டே இருப்ப. இந்த 141 பேரும் பிரசவ வேதனையை விட அதிகமான வேதனை மரணத்தை பத்தி நினைச்சிருப்பான். போச்சுனா அந்த பிளைட்டு கீழே விழுந்தது, செத்தமில்ல, ஐயோ இப்பதானே கல்யாணம் பண்ணு, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு வருத்தம். அதான் மரண பயம்ன்றது. பைலட் காட்டினார்ல 141 பேருக்கு மரண பயத்தை. இந்த மரண பயத்தை காட்டாத ஒரு தெய்வம், மரணத்தை மகிழ்ச்சியாக மாற்றிய தெய்வம் நம் தெய்வம். புரியுதா? அதனால நம்ம அடிக்கடி அந்த தவக்காலத்தை தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு பாட்டை சொல்லிட்டாரு. என்ன பாட்டு? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவேனே இறைவன் அறிவானோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணிற்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே. நீ என்ன வேணா ஸ்டைல் பண்ண, ஆனா செத்துருவேன். யார வேணா திருடி பொழைச்சுக்கோ, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, செத்துருவேன். எவ்வளவு அநேகமா பண்ணு, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, செத்துருவேன். நீ என்ன மேக்கப் போனா போட்டுக்க, என்ன நகை வேணா 4 நகை போடும் போதே நினைச்சுக்க. ஐயோ செத்த மண்ணா யார் எடுப்பாங்களோ? நிறைய பேருக்கு நகை இல்லையா, கைத்தட்டிக்கோ. யார் யாருக்கு நகை இல்லையோ கைத்தட்டிக்கோ. நகை இல்லாதவங்க மட்டும் கைத்தட்டி, இல்லைன்னா போகும்போதே அவனா சுட்டுன்னு போயிடுவாங்க. புரியுதா? ஆக இல்லாததற்காக வருந்தாதீர்கள், இருந்தாலும் இல்லை என்றாலும் இறப்பாய் என்பதை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ அழகா இருந்தாலும் செத்துருவ, அழகுனாலும் செத்துருவ, கருப்பா இருந்தாலும் செத்துருவ, சோப்பா இருந்தாலும் செத்துருவ, பணக்காரனா இருந்தாலும் செத்துருவ, ஏழையா இருந்தாலும் செத்துருவ. யாராவது பணக்காரன் பெரிய பெரிய திமிர் பிடிச்சி பேசும்போது சொல்லு, போடா நீயும் சாவ போற நானும் சாவ போறேன், வாடா 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோம். இப்படி மரணத்தை கண்டு அப்படி அலட்சியமா சிரிக்கணும் மக்களை. அதற்கு பெயர் தான் உயிர்ப்பு. கைத்தட்டிக்கோ, பேர் தான் கைத்தட்டும். அன்பார்ந்த மாந்தரே வாருங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. கைத்தட்ட. 1 2 3 1 2 3. அன்பார்ந்த மாந்தரே வாருங்களே, ஆரோக்கிய மாதாவை பாருங்களே, அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாருங்களே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே, என்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே,
கன்னியம்மாய் இப்பொழுதும் நம் அன்னையம்மாய் அன்பான மாந்தரே கூடுங்களே ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே அன்பான மாந்தரே கூடுங்களே ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே வானோர்கள் அறிந்த அற்புதமே வேதங்கள் அறியாத தத்துவமே வானோர்கள் அறிந்த அற்புதமே வேதங்கள் அறியாத தத்துவமே தேவாதி தேவனின் தாயகமே திருமறை போற்றிடும் நாயகமே தேவாதி தேவனின் தாயகமே திருமறை போற்றிடும் நாயகமே முப்பொழுதும் அவள் கன்னியம்மாய் இப்பொழுதும் நம் அன்னையம்மா ஆமா அன்பாந்த மாந்தரே கூடுங்களே ஆரோக்கிய மாதாவை பாருங்களே அன்பாந்த மாந்தரே கூடுங்களே ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சரி மக்கா, அதனால மாதாவை ஏன் உள்ள போட்டனா, எதுக்குமே பயப்படாத ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னா நான் என் வாழ்க்கையில பார்த்தது மாதா தான். நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? ஜல்லிக்கு பல்லிக்கு துள்ளிக்கு புராணுக்கு ரயில் பூச்சிக்கெல்லாம் பயப்படுற ஜென்மங்கள் நம்மெல்லாம். வரியாள் பயம் என்றால் என்னவென்று அறியாதவளாக இருந்தார். இன்னைக்கு ஒரு பயம் நிறைய பேருக்கு இப்போ வரும் பாரு. நான் மரணத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பயம் வந்தா என்ன ஆகும்? பயம் வந்தா என்ன செய்வீங்க? அப்பதான் ஹஸ்பண்ட் கையை பிடிப்பீங்க. சில பேர் அத்தான் இவ்வளவு நாள் விசுக்கி விசுக்கி நடந்த இன்னைக்கு ஆண்டி மேல விழுற பயம். செத்துருவன் பயம். பள்ளி விழுந்தாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். நீங்க இந்த அம்மாவுடைய திருத்தலத்தில் வந்திருக்கிறீங்க. மரணத்தை கண்டு பயப்படாத ஆசீர்வாதத்தை கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, என்ன ஐசிக்குள்ள தள்ளிக்கிட்டு போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து சொன்னது, ஃபாதர் தைரியமா இருங்க. யாருக்கு? எனக்கு. தைரியமா இருங்க ஃபாதர். நம்ம எத்தனை பணத்தை அடக்கம் பண்ணிக்கிறோம்? எத்தனை பணத்தை அடக்கம் பண்ணியிருக்கோம்? நான் எப்போது பயப்படுவேன்னா, இந்த மாதிரி செத்துவிட்டா 4 பேர் வருவான் பங்குல இருந்து. ஃபாதர் வந்து குழியை மந்திரிங்க, அது எங்கால புதைங்க அப்படின்னு வருவான் இல்லையா? வரும்போது எல்லாரும் துக்கத்தில் இருப்பான். அதுவும் ஆம்பளையா வருவான். எல்லார் மேலேயும் ஸ்மெல், எல்லார் மேலேயும் ஸ்மெல். அப்படியே ஸ்மெல்லோடு வருவான். ஃபாதர் வாங்க. ஏண்டா? மச்சான் செத்துட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? வந்து மந்திரி இப்ப நீ எந்திரி என்னவா? நம்மளும் போக வேண்டியதா இருக்கு. அதுவும் இந்த பங்கு சாமியாரா இருக்கும் போது குழிக்கு பக்கத்துல இருந்து மந்திரிக்கவே மாட்டேன். ஏன்னா இவன் பாட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு துக்கத்துல மந்திரிங்க நான் தான் முதல்ல விழணும் குழிக்குள்ள. ஆகவே நான் 1 ஸ்டெப் பேக். 1 2 மந்திரிங்க ஃபாதர், அவ்வளவுதான். பின்னாடி வந்து நின்றுவேன். ஆக பிரியமானவள, அந்த கல்ற திருநாள்ல நீங்க ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள் யாருன்னா சாமியார்களை மதிக்கணும். ஏன்னா உன்னை அடக்கம் பண்ண போறது புருஷன் கிடையாது. புருஷன் சந்தோஷத்துல உட்கார்ந்து இருப்பாரு. போனாடா அவன் எவ்வளவு வருஷமா துன்பப்படுத்தினா போடா. அதே மாதிரி பொஞ்சாதி புருஷன் செத்தா அப்படித்தான் இருக்குது. இப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஒரு அம்மாவை கேட்ட, என்னம்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கார் செத்து போனாரு, அதுக்கு சந்தோஷப்படுறியா? அது ஒரு விதத்துல சந்தோஷம் தான் சாமி. எப்படி? இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன்.
4 மனுஷால் கிட்ட பேச முடியுது, 4 வீட்டுக்கு போக முடியுது, கோயில் குளத்துக்கு ஃப்ரீயா போலாம், ஃப்ரீயா வரலாம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க எல்லாம் நினைச்சுக்காதீங்க, நீங்க செத்த உடனே எல்லாரும் அழுவாங்க, உங்க போட்டோ 1 வாரம் 2 வாரம் இருக்கும், 3வது நாளே சொல்லுவான் மச்சான். அப்புறம் என்ன, கையை நினைச்சிடலாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியம் வீடான்னு அர்த்தம். ஏன் 3 நாள்ல உன்னை மறந்துடுவான் மக்கள் இந்த உலகம். ஆனா கடவுள் உன்னை மறக்காம ஒரு 58 60 70 வருஷமா உன்னை காப்பாத்திருக்காரு. மனுஷன் அந்த 58 60 வருஷத்தை மறந்துட்டு 3 நாள்ல உன்னை தூக்கி போட்டு வேலையை பார்ப்பான். சரி, அது வேலையை அது பார்க்குது. ஆக பிரியமான பிள்ளைகளை நிறைய நினைச்சுக்க. அதனால தான் நான் என்ன சொல்றேன், அந்த 141 பேரும் அந்த 1 செகண்ட் யாரை நினைச்சிருப்பான் சொல்லுங்க? மனைவி, பிள்ளைகள், சொத்து, பணம், பவர், இதைய நினைச்சிருப்பான். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பான்? யாரை நினைச்சிருப்பான் சொல்லு பாப்பா. கதை கேக்குது பாரு விடிய கால. யாரை நினைச்சிருப்பான்? சாவ போறேன்னு நினைப்பான், அது வேற. சாகும் போது என்ன நினைப்பேன்? கடவுளே, சத்தியமா சொல்றேன், அந்த ஆகாய விமானத்தை ஓட்டின ஆள் மட்டும் எல்லாரையும் சாகடிச்சிருந்தான் கடவுளை அவனுக்கு மோட்சம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா எல்லாரையும் ஒரே செகண்ட்ல என்ன நினைக்க வச்சுடா பாவி. ஒரு மரண பயத்தை, ஒரு பீதியை கிளப்பி அவன் எல்லாரும் ஆண்டவரே கடவுளை, அவன் கடவுளை கும்பிட்டு இருப்பான்ல. என்னென்ன சொல்லி கூப்பிட்டானோ யாருக்கு தெரியும்? அந்த அந்த ஏரோ ஸ்ட்ரெஸ்ஸும் அது பாதியில் பயத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கும். எல்லாரும் ஒரு பயத்தில் இருந்திருக்கும். ஓட்டுறவரே அப்படிதான் ஓட்டியிருப்பாரு. கடைசியில் அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவரின் அனுக்கிரகத்தால் ஆசீர்வாதத்தால் நாங்கள் பிழைத்தோம். பணத்தால, பொருளால, சக்தியால, வல்லமையால, என் திறமையால இந்த ஆகாய விமானத்தை நாங்கள் பிழைக்கவில்லை, பிழைக்க வைத்தது கடவுள். இந்த செயின்ட் புனிதர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க முழுமையாக கடவுளை நம்பி வாழ்ந்தவர்கள். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முழுசா நமக்கு தெய்வம் தான்டா துணை அப்படின்னு வாழ்ந்தான். தெய்வம் துணை என்று நினைக்கிற பொழுது அடுத்தவர்களையும் நினைக்க தோன்றும். நான் தான் அப்படின்னும் போது நீ உன்னை பற்றி மட்டுமே நினைப்பாய். தெய்வத்தை நினைக்கிறவன் அடுத்தவனை நினைக்காமல் வாழவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக அந்த 141 பேருக்கும் எந்தெந்த கடவுளை கும்பிட்டு இருப்பானோ தெரியல இல்லையா? இப்போ ஒரு காலத்துல நம்ம கீழே விழுந்து எந்திரிச்சா பா அப்படின்னு கூப்பிடுவோம். கூப்பிடுவோமா? இப்ப என்னன்னு கூப்பிடுற? இப்ப அம்மா கிடையாது, அப்பாவும் வாயில வரல, என்னன்னு வருது? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்னைக்கு காலையில வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாருன்னா, உங்க பிள்ளைங்க யாராவது தூங்கிட்டு இருந்தாருன்னா, ஹே நீ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ என் கூட வாழணும்னு ஆசை இல்லை. என் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நான் வாழ்வதும் சாவதும் அவரால் தான். என் கூடவே ஓ இயேசு. ஒரு 2 ஸ்டெப் போடுங்க அவர் முன்னாடி. அவரு முன்னாடி யாராவது அந்த கணவனை பார்த்து அத்தான் நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் காலி ஆயிடுவேன். கடவுள் இல்லாமல் வாழ முடியாது. என்னை கடந்து ஒரு பவர் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுடைய இருக்கிறேன், காலமெல்லாம் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் என் முன்னாடி சத்தியம் பண்றாங்க. எப்போ? கல்யாணம் பண்ணும்போது. கல்யாணம் பண்ணும்போது என் முன்னாடி சத்தியம். எனக்கு ஏன்டா சத்தியம் பண்ற?
இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நான் சொல்லிக் கொடுக்க என்ன பார்ப்பான்? ஏய், நான் உன்னை பொஞ்சாதியா புருஷனா அங்க பாரு, அவளை பார்த்து சொல்லு. இன்பத்திலும் துன்பத்திலும் அங்க 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 பாரு. யாராவது சொல்லுங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களை தாங்கினது உங்க வீட்டுக்காரு, உங்க பிள்ளைங்கன்னு ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு இருப்பாங்க. அதுவும் ரொம்ப படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கல, நீங்க காலி. நீங்க காலி. நடமாடுற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் நடமாடும் போதே உன்னிடம் வந்து சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன படுக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. இந்த மரணத்தை கண்டு பயப்படாதவன் இப்படிதான் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா இது கல்லறை திருவிழா, கல்லறை அழுகை கிடையாது, இது விழா. இட்ஸ் செலிப்ரேஷன். மரணத்தை கொண்டாடுகிற நாள் எது? இன்னைக்கு. அதனால இங்கிருந்து போறப்ப அப்படி சும்மா ஜாலியா போனோம். என்னைக்கு இருந்தாலும் போவண்டா. இருக்கிற வரைக்கும் கடவுளை நம்பி வாழ்க்கையை ஓட்டுவோம்டா, அந்த நம்பிக்கையில போ. ஆனால் தேவன் இயேசு சொல்லுகிறார், நீ இறந்தாலும் வாழ்வாய், எனவே உன் இறப்பை நீ கொண்டாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, உன்னுடைய இறப்பு தான் உன்னுடைய உயிர்ப்பின் பிறப்பு. பிரைஸ் தி லார்ட். நீ உயிர்க்க போகிறாய் என்பதற்கான பிறப்பு தான் இறப்பு.